இந்த அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது, தாங்கள் சில கோப்புகளை கொலைகள் தொடர்பான கோப்புகளை தூசு தட்டி எடுத்து விட்டோம் என்று. அதில் ஒன்று கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களின் கடத்தல் சம்பவம் தொடர்பானது. அவர் கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதும் அதில் இவருடைய நேரடி சம்பந்தம் இருப்பது என்பதும் அப்பொழுதே பேசப்பட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்ச கருணா மற்றும் பிள்ளையான் இருவரையுமே தனது பகடைக்காய்களாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இணையக்கூடாது என்பதற்கான கருவிகளாக வைத்திருக்கின்றார். அனுரதிசர குமாரநாயக்கா மட்டக்களப்பிற்கு மேற்கொண்ட விஜயம் ஒன்றின் பொழுது பிள்ளையான் என்கின்ற ஒருவர் இங்கே இருக்கின்றார், அவர் ஆயுதங்களை இன்னும் வைத்திருக்கின்றார், பல கொலைகளில் சம்பந்தப்பட்டவர், நாங்கள் அரசுக்கு வந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருந்தார். இது குறித்து பிள்ளையாரிடம் ஒரு பத்திரிகையாளர் கேட்ட பொழுது அவர் நேரடியாக கூறிய விடயம் என்னவென்றால், அனுரதிசர குமாரநாயக்கா ஒரு பைத்தியக்காரன், அவர்கள் தான் எங்களுக்கு ஆயுதம் தந்து எங்களை போராட வைத்தார்கள், நாங்கள் பிரிந்த பொழுது அதே ஆயுதங்களை நாங்கள் திருப்பி அவர்களிடமே கொடுத்து விட்டோம், அந்த ஆயுதங்கள் எங்கே என்று அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தவோ அல்லது சந்திப்பை மேற்கொள்ளவோ அதற்கான அனுமதி மறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ரணில் நேரடியாக சென்று சந்திப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதைவிட ரணில் ஒரு பாரம்பரிய இனவாத அரசியல்வாதி, இவ்வாறான மலினமான செயற்பாடுகளுக்கு எல்லாம் தன்னை உட்படுத்திக் கொள்ள மாட்டார் என்றால் அவர் மீது கூட ஊழல் சம்பந்தமான வழக்குகள் எல்லாம் வர இருக்கின்றன. ஆட்சி வர்க்கங்களாக இருந்த ரணில் தரப்பு மற்றும் மஹிந்த தரப்பு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எதையும் செய்யும் என்பதை இது காட்டி நிற்கின்றது. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. இந்த நேரம் சமூக அதிர்வுகளை, சமகால நிகழ்வுகளை, அரசியல் பரப்பில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் கேள்விக்குட்படுத்தவும் அது குறித்து ஆழமாக உரையாடுவதற்குமான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் பிள்ளையான் எனப்படுகிற சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது இப்போதும் நாங்கள் எதிர்பார்த்ததுதான். அதற்கான நியாயங்கள் கடந்த காலத்திலே நிறைய இருக்கிறது. ஆனால் அதை சுற்றி இன்னும் பல விடயங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அது இன்னுமே நாங்கள் பேச வேண்டிய தேவையினை கூட்டியிருக்கிறது அப்படின்றதான் சொல்ல வேண்டும். ஒன்று, அவர் கைது செய்யப்பட்டது சரி, ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது சரியா என்கிற கேள்வி எழுகிறது. இன்னொரு பக்கம் இலங்கையினுடைய உள்ளூராட்சி தேர்தல் நெருங்குகிற காலப்பகுதியிலே அவர் கைது செய்யப்பட்டு அந்த கைதுக்கான அதிகமான அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இதற்கும் அவருடைய கைதுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு அப்பாற்பட்டும் கடந்த காலங்களிலே அவர் வரலாற்றிலே கைது செய்யப்பட்டிருக்கிற போதும் சில முக்கியமான அரசியல் தலைமைகள் அவரை பார்ப்பதற்கு முனைப்பு காண்பித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த வகையிலே இம்முறை அவர் கைது செய்யப்படுகிற போது அவரை பார்ப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க மற்றும் உதயன் கம்மன்பில இவர்கள் இருவரும் அதை தீவிரமான ஆர்வத்தை காட்டி வருகிறார்கள். அதிலே ரணில் விக்ரமசிங்கவினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு உதயன் கம்மன்பில அவரை இன்றைய நாளிலே சிறைச்சாலையிலே சந்தித்திருக்கிறார், அவருடைய சட்டத்தரணியாக. இவைகள் குறித்து நாங்கள் பேச போகிறோம். இதற்கான காரணம் என்ன, இந்த புள்ளிகளை இணைத்து நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதனாலே வழக்கம் போல நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிள்ளையானினுடைய கைது விவகாரம், அவர் கொலை மற்றும் கடத்தல் குற்றச்சாட்டுகளின் பேரிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஜேவிபி அரசாங்கத்தினாலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதுக்கான காரணங்கள் என்ன, அப்படி கடந்த காலத்தில் நிகழ்ந்த என்ன சம்பவம் இந்த கைதுக்கான தோதாக அமைந்திருக்கிறது என்று விளக்க முடியுமா? நிச்சயமாக. குறிப்பாக இவர்கள் கிழக்கில் ஒரு புதிய தலைமையை உருவாக்குவதற்காக கருணா மற்றும் வியாழேந்திரன், பிள்ளையான் போன்றோர் ஈடுபட்டு ஒரு ஒன்றிணைந்த தலைமையாக வருகின்ற நேரத்தில் இந்த கைது என்பது இடம்பெற்றிருக்கின்ற பொழுதும் இது ஒரு சாதாரண விடயமாக அல்லாமல் இது ஏற்கனவே திட்டமிட்டப்பட ஒன்றாக இருக்கின்றது. அதற்குரிய காரணம், இந்த அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது, தாங்கள் சில கோப்புகளை கொலைகள் தொடர்பான கோப்புகளை தூசு தட்டி எடுத்து விட்டோம் என்று.
அதில் ஒன்று கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களின் கடத்தல் சம்பவம் தொடர்பானது. அவர் கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதும் அதில் இவருடைய நேரடி சம்பந்தம் இருப்பது என்பதும் அப்பொழுதே பேசப்பட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் இங்கே மறைமுகமாக இருக்கின்ற ஒரு விடயம், நீங்கள் குறிப்பிட்டது போன்று தேர்தலுக்காக மாத்திரமல்ல, தேர்தல் நோக்கத்திற்காக மாத்திரமல்ல, பிள்ளையான் குறிப்பிட்ட ஒரு விடயம் நிச்சயமாக அனுர திஸ்ஸ குமார் நாயக்காவை பாதிப்பதாக அமைந்திருக்கும். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அவரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்காக போட்டியிட்ட பொழுது, அல்லது நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஆதரவாக பிரச்சார வேலைகளில் இவர்கள் வேறு வேட்பாளருக்கு ஈடுபட்டிருந்த பொழுதாக இருக்கலாம். இந்த அனுர திஸ்ஸ குமார் நாயக்கா மட்டக்களப்பிற்கு மேற்கொண்ட விஜயம் ஒன்றின் பொழுது பிள்ளையான் என்கின்ற ஒருவர் இங்கே இருக்கின்றார், அவர் ஆயுதங்களை இன்னும் வைத்திருக்கின்றார், பல கொலைகளில் சம்பந்தப்பட்டவர், நாங்கள் அரசுக்கு வந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருந்தார். இது குறித்து பிள்ளையாரிடம் ஒரு பத்திரிகையாளர் கேட்ட பொழுது அவர் நேரடியாக கூறிய விடயம் என்னவென்றால், அனுர திஸ்ஸ குமார் நாயக்கா ஒரு பைத்தியக்காரன், அவர்கள் தான் எங்களுக்கு ஆயுதம் தந்து எங்களை போராட வைத்தார்கள், நாங்கள் பிரிந்த பொழுது அதே ஆயுதங்களை நாங்கள் திருப்பி அவர்களிடமே கொடுத்து விட்டோம், அந்த ஆயுதங்கள் எங்கே என்று அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த விடயம் பெரிதுபடுத்தப்படவில்லை அந்த நேரம். ஆனால் இது ஒரு அவர்களுக்கு கரை படிந்த அல்லது கரல் படிந்த ஒரு உறவாக நீடித்துக் கொண்டிருந்தது. என்னவென்றால், இந்த பிள்ளையானிடம் இவர் சம்பந்தமான அல்லது இந்த ஜேவிபி சம்பந்தமான விவகாரங்கள், இந்த ஜேவிபி தேசிய மக்கள் முன்னணி என்று வருவதற்கு முன் இடம்பெற்ற சம்பவமாக அல்லது 2009, 2008 நிர்ணயிப்பதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களில் ஜேவிபியின் கரம் அங்கே இருப்பதான செய்தி ஒன்றை பிள்ளையான் அந்த ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்திருந்தார். இருந்த பொழுதிலும் இவர்கள் கூட பதவிக்கு வந்த பொழுது நிச்சயமாக எடுத்த கோப்புகளில், அதாவது கிடப்பில் போடப்பட்டு எடுத்த விசாரணைகளில் பிள்ளையான் தொடர்பான ஒன்று இடம்பெற்றிருந்ததும் இது தொடர்பாக அவர் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்ற காரணங்கள் இருந்ததும் இருக்கின்றது. இதேவேளை நீங்கள் குறிப்பிட்டது போல ஜோசப் பெரராசிங்கம் அவர்களின் நிலைமை தொடர்பாக அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த பொழுது அவரை அங்கே சென்று சிறைச்சாலைக்கு சென்று நீதிபதிகள் சந்திக்கின்ற அளவிற்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கான அந்த அதிகாரத்தை வழங்கியது மாத்திரமல்ல, அவர்களுக்கான உந்துதலையும் வழங்கி இவரை பிணையில் வெளிவரச் செய்திருந்தார். இதற்கான காரணம், மஹிந்த ராஜபக்ச கருணா மற்றும் பிள்ளையான் இருவரையுமே தனது பகடைக்காய்களாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இணையக்கூடாது என்பதற்கான கருவிகளாக வைத்திருக்கின்றார். இதனை கருணா அண்மையிலே இடம்பெற்ற பிபிசி ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில் பிள்ளையானும் கருணாவும் இணைந்து கொடுத்திருந்தார்கள். அதன் பொழுது கருணா கூறிய விடயம் என்னவென்றால், மஹிந்த ராஜபக்ஷ தனக்கு கூறியதாகவும் சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையான் அங்கே மாகாண முதலமைச்சராக இருந்து மாகாண அலுவல்களை பார்க்கட்டும், உங்களை நான் கொழும்பு அரசியலில் ஈடுபடுத்துகின்றேன், அவரை தேசிய பட்டியலில் பாராளுமன்ற உறுப்பினராக்கி அவருக்கு ராஜாங்க அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இவ்வாறான நிலைப்பாடுகளை கொண்டு, அதாவது மஹிந்த ராஜபக்சவின் முக்கிய கரங்களாக இருக்கின்ற இருவரில் இவர் ஒருவராக இருக்கின்ற பிள்ளையான் என்பவருக்கு இப்பொழுது அந்த நேரடி விசாரணை என்பது போலீசார் தெரிவித்த தகவல்களின்படி நேரடி விசாரணை என்பது இந்த அதாவது துணைவேந்தர் கடத்தல் அவரது கொலை தொடர்பாக இடம்பெறுகின்றது. இதைவிட பல விசாரணைகளும் பிள்ளையானுக்கு இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இப்பொழுது பல விடயங்கள் இதோடு தொடர்பு படுத்தப்பட்டு பதட்டமான ஒரு ஊடக செய்திகளுக்காக பரப்பப்படுகின்றன. குறிப்பாக அமெரிக்க FBI அறிக்கை என்பது அது 2019ஆம் ஆண்டு வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இந்த நாடுகளில் இடம்பெறும் பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கைகளை வெளியிடும். அது தொடர்பாக இந்த 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 2019ஆம் ஆண்டுக்கான அறிக்கை என்பது தொடர்பாகவும் அந்த விசாரணைகள் தொடர்பாகவும் பல உண்மைக்கு புறம்பான தகவல்கள் அங்கே இந்த ஊடக பரப்புகளில் தற்பொழுது வெளிவந்தாலும் அந்த ஒரு பழைய செய்தி, அது அந்த நேரத்தில் பிரபல்யப்படுத்தப்பட்டது. அந்த நேரம் FBI அதில் விசாரணையில் ஈடுபட்டிருந்தது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால்,
ISIS எனப்படுகின்ற அமைப்பு அழித்தொழிக்கப்பட்டு அதன் செயற்பாடுகள் ஒடுக்கப்படுகின்ற பொழுது அதன் பிரதிமையாக இலங்கையில் தோற்றம் பெற்று சஹ்ரான் தலைமையிலான ஒரு அமைப்பு இவ்வாறு செயற்பட்டது என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள். ஆனால் இதற்கு உண்மையிலே பல வேறு விடயங்கள் இருக்கின்றன பிரியா. அதை நாங்கள் உங்களுடைய அடுத்த கேள்விக்கு பிறகு கதைக்கலாம். நிச்சயமாக பிள்ளையானினுடைய கைது ஏன் நிகழ்ந்தது, அதற்கு பின்னணியில இருந்த காரணங்கள் என்ன, அதற்கு அரசு தரப்பில் முன்வைக்கப்படுகிற காரணங்கள் என்ன, இவைகளெல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம். இப்பொழுது அடுத்த விடயத்துக்கு வரலாம். அவர் அவசர கால சட்டத்தின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக JVP அரசாங்கம் ஆட்சிக்கு வருகிற போது முதலிலே சொன்னது இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது முற்றாக அழித்தொழிக்க வேண்டியது, அது ஒரு ஜனநாயக ஆட்சிக்கு நீர் எதிரானது. பயங்கரவாத தடை சட்டம் அரசனுடைய கையில இருக்கும் வரைக்கும் அங்கே அரசினுடைய கைதான் ஓங்கி இருக்குமே ஒழிய மக்களினுடைய கையல்ல, அது அந்த ஆட்சியை ஜனநாயக ஆட்சி என்றும் அழைக்க முடியாது என்று. இப்போது கொஞ்சம் வரலாற்றை பின்பக்கமாக நாங்கள் திருப்பி பார்த்தால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் 2 இடங்களிலும் மிக மோசமாக பயன்படுத்தப்பட்டது. ஒன்று தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கையினுடைய உள்நாட்டு யுத்தத்தின் போது, இரண்டாவது முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் போது. நாங்கள் இவ்வளவு காலமும் வீதி வீதியாக திரிந்து நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்ன, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவியுங்கள். ஆக JVP அரசாங்கம் ஆட்சிக்கு வருகிறது, அவர்களிடமும் நாங்கள் அதே கோரிக்கையை முன்வைக்கிறோம். இப்பொழுது அந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்றும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு நேரத்திலே எந்த அனுரகுமார திசநாயக்க பயங்கரவாத தடை சட்டத்தை அழித்தொழிப்போம் என்று வாக்குறுதி வழங்கி கொண்டு ஆட்சியிலே உட்கார்ந்தாரோ, நேற்றைய தினம் அவர் செய்தியாளர் மாநாட்டிலே பேசுகிற போது சொல்லுகிறார், சில நாட்டு மக்களை சில டெரரிஸ்டிடமிருந்து தீவிரவாதிகளிடமிருந்து பாதுகாக்க சில தீவிரமான சட்டங்கள் தேவைப்படுகிறது. பாருங்கள், இப்பொழுது சிவனேசதுரை சந்திரகாந்தனை கடத்தல் மற்றும் கொலைக்காக கைது செய்திருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட தேவைகள் வருகிற போது அரசுக்கு ஒரு உயர் அதிகாரம் தேவைப்படுகிறது. அதற்காக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருக்க வேண்டும், என்னத்துக்கு மக்களை பாதுகாப்பதற்காக என்ற ஒரு விடயத்தை கொடுத்து அவர் இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நியாயப்படுத்துகிறார். ஆக கேள்வி என்னவென்றால், பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டது சரிதானா? உண்மையிலுமே அவ்வாறு அவர் கைது செய்யப்பட்டது ஒருவேளை இந்த கடந்த காலங்களிலே பிணந்திணி கழுகுகளாக இருந்திருக்கிற அரசு தரப்பு அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்கு அந்த இனக்கூட்டத்துக்குள்ளேயே இருந்து ஒரு கருப்பு ஆடு இன்றைக்கு பலியாடாக்கப்படுகிறதா என்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுகிறது. ஆக இதற்கு உங்களுடைய தரப்பு கருத்து என்ன? ஆமாம், இருக்கின்ற சட்டங்களை பிரயோகிக்கின்ற நிலைமை என்பது அங்கே சாதாரணமான நிலைமை. அவ்வாறான ஒரு நிலைமை இங்கே பிரயோகிக்கப்பட்டிருந்தாலும் பிள்ளையான் என்பவர் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் அது ஒரு அதாவது ஏவு புள்ளியாக செயற்பட்டவர். அவர்களுடைய ஊதிய பட்டியலில் இருந்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் இராணுவத்தால் பணம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது இராணுவ உளவு பிரிவால் பணம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது பணமாக கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை இவரோடு செயலாளராக இருந்த அலி மௌலானா 2013ஆம் ஆண்டு இந்த இங்கிலாந்தின் ஒரு சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இவ்வாறாக இருக்கின்ற இவர்கள் கொழும்பில் இருந்த காலத்தில் தான் இந்த கொலை கூட இடம்பெற்றிருக்கின்றது. அப்பொழுது அவர்கள் நினைக்கிறேன் ட்ரிப்போலி யூனிட் என்று ஒரு திரிப்போலி என்கின்ற லிபியாவின் தலைநகரின் பெயரை கொண்டு இயங்குகின்ற ஒரு பாதாள குழுவாக அல்லது ஒரு பயங்கரவாத குழுவாக இவர்கள் அரசின் கட்டளைக்கு கீழ் செயற்பட்டார்கள். கொத்தபய ராஜபக்ச தான் அதனுடைய இயக்குநராக இருந்தார் என்கின்ற ஒரு தகவல் கூட இருக்கின்றது. இந்த குழுவினரின் பண கொடுப்பு வாங்கல் இருந்தது மாத்திரமில்லை, இந்த கொழும்பில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த பேராசிரியர் தான் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற நிகழ்வில் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தாலும் இதன் பின்னணி என்பது வேறு பக்கங்களை கொண்டதாக அல்லது அதாவது நியாய தேடலுக்கான தெரிவுகளாக இவ்வாறு பார்த்தால் பல தெரிவுகள் நியாய தேடலுக்காக மேற்கொள்ளப்பட வேண்டி இருக்கின்றன. குறிப்பாக தராக்கி சிவராம் அவர்களுடைய கொலை, அதில் சித்தார்த்தன் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்தார். அது தொடர்பான விடயங்கள் இருக்கின்றன. அதே போல டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதாவது தீவு பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரச்சாரத்துக்கு சென்ற பொழுது இருவரின் கொலையும் மகேஸ்வரன் கொலை மற்றும் பல
எண்ணிலடங்காத குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இவ்வாறான விசாரணைகள் எல்லாம் தொடர் விசாரணைகளாக எடுக்கப்படுமாக இருந்தால் அதற்குரிய இந்த சட்டவாக்கங்கள் இவ்வாறு பயன்படுத்தப்படுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஆனால் இந்த சட்டம் என்பது எடுக்கப்படும் என்பதில் அவர் குறிப்பிட்ட விடயத்தை அவர்கள் செய்யாமல் இருக்கின்றதற்கான காரணமாக இது ஒரு நொண்டிப்போக்கு சொல்ல முடியாது என்று சொன்னால், இவர்கள் அதாவது அரச கூலிப்படைகளாக அல்லது 5ஆம் படைகள், ஃபிஃப்த் போர்சஸ் எனப்படுகின்ற மறைமுகமாக இயங்குகின்றவர்கள். அதாவது இவர்கள் ஒரு இந்த மறைமுக சட்ட ரீதியற்ற செயல்களுக்காக பாவிக்கப்படுவார்கள். எனவே இவர்களை பாவித்திருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இவர்களைப் போலத்தான் அந்த சஹ்ரான் அவர்களுக்கும் காசு கொடுக்கப்பட்டது, பணமூட்டம் செய்யப்பட்டது என்பதை அறிந்தவராக பிள்ளையான் இருக்கின்ற ஒரு காரணத்தை அந்த அலி மௌலானா தெரிவித்திருந்தாலும் பிள்ளையான் அதில் சம்பந்தப்படக்கூடிய சாத்தியக்கூறு என்பது இல்லாத வகையில் தான் இந்த அமெரிக்கா கூட அந்த விசாரணை முடிவுகள் கண்டுபிடித்திருந்தது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நேரம் பிள்ளையான் சிறையில் இருந்திருந்தார். மற்றது பணப்பட்டுவாடா கொடுப்பது அவருக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் எவ்வாறாக பிறழ்வுபட்டார்கள் என்பதெல்லாம் தெரியாது. எனவே அந்த விசாரணை தொடர்பான விசாரணைகளை கூட இவர்கள் முன்னெடுக்க வேண்டி இருக்கின்றது. எவ்வாறு இந்த சஹ்ரான் போன்றவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதா அல்லது அவர்கள் உளவுப்படையின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தார்களா என்று. எனவே இவ்வாறான செயற்பாடுகளுக்காக அவர்கள் இவ்வாறான சட்டங்களை சாட்டாக வைத்து செய்வதை அவர் நியாயப்படுத்துகின்றார். ஆனால் உண்மையிலேயே அந்த சட்டம் என்பது அவருக்கே ஒரு ஆபத்தானதாக ஒரு நாள் அமையக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. ஏனென்றால் ஏவிபியினர் கூட சாதாரணமான நிலைமைகளில் ஏதோ அப்பாவிகளாக கொல்லப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் கூட பல கொலைகளை சிங்கள புத்திஜீவிகள், சிங்கள தொழில் அதிபர்கள் மற்றும் சிங்கள அரசியல்வாதிகள் என்று செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கூட அவ்வாறு ஈடுபட்டவர்களுக்கு கூட இந்த சட்டங்கள் பாயக்கூடிய தன்மை இருக்கின்றது. எனவே அவர் கூறுகின்ற கருத்து தவறு, ஆனால் அதனை பிரயோகிக்கின்ற முறை என்பது நிச்சயமாக அவர்களுக்கு அவசரகால தடை அவசரகால சட்டத்தின் கீழே இதனை செய்ய முடியும். இருந்த பொழுதும் இவ்வாறான ஒரு சட்ட பிரவாக்கம் என்பது பிரயோகிக்கப்பட்டிருப்பதான கருத்தியல் என்பது வருகின்ற பொழுதும் இனி வருகின்ற நாட்களில் தான் இது குறித்த உண்மைத்தன்மை என்பது தெரியும். ஆனால் போலீஸ் நேரடியாகவே அறிவித்து விட்டது, இந்த தாங்கள் இவரை கைது செய்தது இந்த துணைவேந்தரின் கொலை தொடர்பான விசாரணைக்கு என்று. இது தொடர்பாக ஜேவிபி அரசு கூட 4 அல்லது 5 மாதங்களுக்கு முதல் ஒரு 7 விசாரணைகளை தாங்கள் முன்னெடுக்க போவதாக குறிப்பிட்டிருந்தது. அதில் ஒன்றாக இந்த துணைவேந்தரின் விசாரணையும் இருந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நேற்றைய நாள் அனுரகுமார திசாநாயக்க பேசுகிற போது சொல்லியிருந்தார், இதை ஒரு நாளும் அரசியல் பழிவாங்கலுக்காக நாங்கள் உபயோகிக்க போவது இல்லை என்று சொல்லி. ஆனால் நீங்கள் சொல்லுகிறதன்படி பார்த்தால் அங்கே ஏதோ ஒரு முடிச்சு கடந்த காலத்துல இருக்கிறது அந்த பக்கத்திலும் என்று தெரிகிறது. இன்னொரு பக்கம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அமுலில் இருக்கும் வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தின் பேரில் கடந்த காலத்திலே கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க நாங்கள் கோர முடியாது. இரண்டாவது, இந்த பயங்கரவாத தடை சட்டம் யார் மேலும் பாயலாம். ஒருவேளை நான் நினைக்கிறேன் சிவனேசதுரை சந்திரகாந்தனை கைது செய்ய முடிந்த பயங்கரவாத சட்டம் இந்த பட்டலந்த விவகாரம் தொடர்பாக அண்மையில் எழுகிற சர்ச்சைகள், அது தொடர்பான ஆதாரங்கள், இவைகள் எல்லாம் பேசு பொருளாகி இருக்கிற காலகட்டத்தில் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க மேலும் பாய்ந்தால் அது அந்த நீதி அங்கே சமன் செய்யப்படும் அப்படி என்று நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் கடந்த காலங்களில் நீங்கள் சொன்னதின்படி அதிகமாக பிள்ளையான் மற்றும் கருணா இவர்கள் இருவருமே அரசினுடைய கருவிகளாக பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. 2007ஆம் ஆண்டு அமெரிக்க தூதுவர் ஆலயத்தினுடைய விக்கிலீக்ஸ் வெளியிட்டிருக்கிற தகவலின்படி கோத்தபாய ராஜபக்சவினுடைய ஆட்சி நிலவிய காலப்பகுதியில் பிள்ளையான் ஒட்டுக்குழுக்களினுடைய செயற்பாட்டை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள் என்று இராணுவத்திற்கு பணித்திருந்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. இது ஒரு பக்கம் என்றால், நம்மாலே மறக்க முடியாத 2 கொலைகள், 2 சிறுவர்களினுடைய கொலைகளை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். ஒன்று வர்ஷாவினுடைய கொலை, திருகோணமலையிலே நடந்தது. அந்த குழந்தையினுடைய சடலத்தை பார்த்த காட்சி இன்னுமே கண்ணுக்கு முன்பதாக இருக்கிறது. என்னுடைய பாடசாலைக்கு அருகாமை பாடசாலையிலே தான் அந்த குழந்தை படித்துக் கொண்டிருந்தது. அடுத்தது தினுஷிகாவினுடைய கொலை தெற்கிலே இடம்பெற்றிருந்தது. ஆக இந்த 2 கொலைகளிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றவாளிகள் 8 பேருமே சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்பதும் நாங்கள் மறக்க முடியாது. அதற்கு காரணம் அதில் நேரடியாக சிவனேசதுரை சந்திரகாந்தன் சம்பந்தப்பட்டிருந்தார் என்றும், ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டிருந்தார், அவர் வெளிவிடுகிற
சாட்சியங்கள் அதிலே மறைமுகமாக தொடர்பு பட்டிருந்த அரசியல்வாதிகளுக்கு பாதகமாக முடிந்துவிடும் என்பதனால் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதாக அப்போது கிடைத்திருந்த செய்திகள் சொல்லியிருந்தது. இப்பொழுது பார்த்தீர்களாக இருந்தால் கடந்த காலத்திலும் இது நிகழ்ந்தது. ரணில் விக்ரமசிங்க மற்றும் உதயன் கம்மன்பில இவர்கள் இருவரும் எப்படியாவது அவரை சந்தித்து விட வேண்டும். ஒவ்வொரு முறை சந்திரகாந்தன் சிறையில் இருக்கிற போதும் இவர்கள் ஓடுபட்டு திரிவார்கள் அங்கேயும் இங்கேயும். இப்பொழுது ரணிலினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. உதய கம்மன்பில சட்டத்தரணியாக பிள்ளையானை சந்தித்திருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம், கடைசியாக உதய கம்மன்பில எப்பொழுது சட்டத்தரணியாக நீதிமன்றத்திலே ஆஜரானார் என்பதே தெரியாது பலருக்கு. அப்படி இருக்க அவர் சட்டத்தரணியாக போய் அவரை சந்தித்திருக்கிறார். மற்றபடி பிள்ளையான் அழுவதாக எல்லாம் அவர் வெளியிலே வந்து சொல்லி இருக்கிறார். மிகுந்த பாவமான விடயம்தான். ஆக இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதோடு வேறு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எந்த இருவரை குறிப்பிடுகிறீர்கள் பிரியா? உதய கம்மன்பில மற்றும் ரணில் விக்ரமசிங்க. ஆமாம், உதய கம்மன்பில சென்றதற்கான காரணம் நிச்சயமாக அவர் ஒரு இனவாதி. தங்கள் இனத்திற்காக அல்லது தங்கள் இனம் விடுதலை பெறுவதற்காக அல்லது விடுதலை புலிகளை தாங்கள் இந்த போரில் மௌனிக்க வைப்பதற்காக அல்ல அவர்களை அழித்தொழிப்பதற்கான காரணமாக இவர்கள் இருந்தார்கள் என்ற ஒரு நன்றியறிதலாகவும் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை காப்பாற்றுவதற்கான மஹிந்த ராஜபக்சவின் கரம் என்பது பல இடங்களில் இருக்கின்றது. இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், ஒரு கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டு ஒருவர் தனது மனநிலையில் அதாவது பயத்தையும் தன்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை அடைந்து விட்டால் அவர் சொல்ல போகின்ற உண்மைகள் என்பன பலவாக இருக்கும். அவரை கேட்கின்ற அல்லது அவரை கைது செய்த விடயம் ஒன்று துணைவேந்தர் விடயமாக இருந்தாலும் அவர் மஹிந்த தரப்பு செய்த வேறு விடயங்களை கூட முன்னுக்கு கொண்டெல்லாம் தன்னை கைவிட்டு விட்டார்கள் என்று. இது எவ்வாறு என்று சொன்னால் அந்த புலிவாலை பிடித்த கதை போல நீங்கள் விட முடியாது. அதாவது ஒரு அவர்களை குற்றவியல் ஈடுபட வைத்துவிட்டு பிறகு அவர்களிடமிருந்து தப்பி செல்வது என்பது. எனவே ஒரு மறைமுக ஆதரவை கொடுப்பதற்காக அல்லது மறைமுகமாக நாங்கள் இருக்கின்றோம், எந்தவித கவலையும் இல்லை என்பதை தெரிவிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக கூட இது அமைந்திருக்கலாம். இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த உதய கம்மன்பில சந்தித்த பொழுது நேரடியாக சிறைச்சாலையில் சிறை அதிகாரிகளுக்கு முன்னாலும் சட்டவாக்கம் சம்பந்த விவகாரம் தொடர்பாகவும் தான் கதைக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர அது தவிர்ந்தே எந்த விடயங்களுக்கும் அறிவிக்கப்படவில்லை. இரண்டாவது விடயம், ரணில் சந்திக்க விரும்புவதாக எந்தவித செய்திகளும் உண்மையான தரப்புகளால் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ரணிலின் பாதுகாப்பு அதிகாரி தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வதற்காக முயன்றிருக்கின்றார் என்பது உண்மை. தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தவோ அல்லது சந்திப்பை மேற்கொள்ளவோ அதற்கான அனுமதி மறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ரணில் நேரடியாக சென்று சந்திப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதைவிட ரணில் ஒரு பாரம்பரிய இனவாத அரசியல்வாதி. இவ்வாறான மலினமான செயற்பாடுகளுக்கு எல்லாம் தன்னை உட்படுத்திக் கொள்ள மாட்டார் என்றால் அவர் மீது கூட ஊழல் சம்பந்தமான வழக்குகள் எல்லாம் வர இருக்கின்றன. அதை விட நீங்கள் ஒரு விடயத்தை தொட்டு சென்றீர்கள், ஜேவிபி எவ்வாறு இந்த விடயத்தை கையாள்கின்றது, ஏதாவது இரு தரப்புக்கும் இருக்குமா என்று. நீங்கள் குறிப்பிட்ட விடயமே அதற்கு பதிலாக இருக்கின்றது. கிண்ணியா 90% முஸ்லிம்களால் நிறைந்த ஒரு நகரம் திருமலை மாவட்டத்தில். அந்த நகரத்தில் சென்று இவ்வாறாக பிள்ளையான் குறித்த விவகாரத்தை அல்லாமல் நேரடியாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்த விவகாரங்கள் எல்லாம் குறிப்பது தங்களுக்குரிய ஆதரவு அலையை பெறுவதற்காக இருக்கும். ஏனென்று சொன்னால், நாங்கள் இங்கே குறிப்பிட்டது மாதிரி அனுர குமர திசாநாயக்காவிற்கும் பிள்ளையானுக்கும் இடையே ஒரு தனிப்பட்ட முருகல் இருக்கின்றது. என்றால் பிள்ளையான் சொல்லிய கருத்து, இவர்கள் எங்களுக்கு ஆயுதம் தந்து இவர்கள் தான் விடுதலை புலிகளுடன் போராட வைத்தார்கள், அந்த ஆயுதங்களை நாங்கள் இவர்களிடமே மீள கொடுத்து விட்டோம் என்று. அதை விட நேரடியாகவே அவர் தமிழில் கூறிய விடயம், அனுர திசர குமார் நாயக்கா ஒரு பைத்தியக்காரன். அவ்வாறு கூறியதை அவர் நிச்சயமாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அங்கே சில சங்கடங்கள் இருக்கின்றன. எனவே ஆனால் ஒன்று நன்மை நடக்கின்றது. ஏனென்றால் நீதி நோக்கிய பயணம் என்பது மெல்ல நிமிர்ந்து நடைபோட அங்கே முயற்சிகள் இடம்பெறுகின்றன. இதில் பலரும் சம்பந்தப்பட்ட பல விவகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் அவைகள் எல்லாம் எவ்வாறு வெளிக்கொண்டு வரப்படும் என்பது இவர்களுடைய இந்த நியாயத்தன்மை அல்லது நேர்மை
உண்மைத்தன்மை அல்லது வெளிப்படைத்தன்மை, இந்த மூன்றையும் சார்ந்து நிற்கின்றது. அதாவது இது ஒரு மாதிரிக்காக செய்யப்பட்ட செயலாகவும் மற்றவர்களை மௌனிக்க வைப்பதற்காக செய்யப்பட்ட செயலாகவும். நாளை இப்பொழுது பார்த்தீர்களானால் இப்பொழுது வியாழேந்திரன் கூட அவருக்கு கொடுக்கப்பட்ட பிணை நிபந்தனைகளை மீறியதால் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல கருணாவுக்கு கூட பயம் ஏற்படலாம், தன் மீதான ஏதாவது நிகழ்வுகள் இவ்வாறு இடம்பெறலாம் என்று. எனவே இவ்வாறான ஒரு நிலைமை என்பது அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் மறுபக்கமாக பிரித்தானியா இவ்வாறு ஒரு தடையை விதித்து அங்கே உள்ள இராணுவ தளபதிகளுக்கும் கருணாவிற்கும் இந்த பயண தடை போன்றவற்றை விதித்ததன் பின்னான ஒரு காலத்தில் அங்கே இவர்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்பதற்கான ஒரு நிலைமை இப்பொழுது பார்த்தீர்களானால் பேசுபொருள் என்பது மாறிவிட்டது, கள நிலைமை என்பது மாறிவிட்டது. அதுதான் உண்மையான காரணங்களாக நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சில வேளைகளில் சில உண்மைகள் என்பன இவ்வாறு தூசு தட்டப்படும் பொழுதுதான் வெளிவரும். இப்பொழுது உண்மையிலேயே இந்த உதய கமன்பில சென்றிருக்காவிட்டால் பிள்ளையான் பலவீனம் அடைந்திருப்பார், பல செய்திகளையும் கூற துணிந்திருப்பார். ஆனால் இப்பொழுது பிள்ளையான் மௌனம் காக்க தொடங்குவார் என்றால் தனக்குரிய ஒரு தரப்பு இருக்கின்றது என்று. அதே போல ரணில் கூட சில வேளைகளில் தனது பாதுகாப்பு அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள சொன்னது அவர்களுக்குரிய பாதுகாப்பை வழங்குவதற்காக. குறிப்பாக பார்த்தீர்களானால் ரணிலினுடன் நடவடிக்கைகள் என்பன எப்பொழுதுமே அந்த சிங்கள தேசியத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளாகவே இருந்திருக்கும். குறிப்பாக இவர்கள் போராடத் தொடங்கிய பொழுது மக்கள் ராஜபக்ஷ குடும்பத்தை வழி அனுப்பி வைத்தவரே அல்லது உலங்குவார்த்தையை கொடுத்தவரே அவர். அதே போல கோத்தபய ராஜபக்ஷ நாட்டிலிருந்து வெளியேறி சிங்கப்பூர் சென்றிருந்த பொழுது அவரை மீண்டும் வர செய்து அவருக்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தி செய்தவர் அவர். மீண்டும் போராட்டங்கள் சிங்களவர்களால் எடுக்க முயற்சிக்கப்பட்ட பொழுது அவற்றை மௌனிக்க வைத்தவரும் அவர். எனவே அவருடைய பங்கு என்பது நிச்சயமாக இந்த காத்தலுக்கான பங்காக இருக்கும். அதை சில வேளைகளில் மஹிந்த தரப்பை காப்பதற்காக கூட அவர் செயற்படுவார் என்றால் அவர்கள் அரசியல் பரம்பரை. அதாவது ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் தங்கையின் மகன் என்பதை விட அவர் ஒரு கேரியர் பொலிட்டீஷியன், அரசியலை தொழிலாக கொண்டவர். ஆரம்ப வயதில் இருந்து கல்வி முடித்து நல்ல திறமையானவராக இருந்து கூட அவர் அந்த அரசியலில் வந்த பிறகு அவருடைய நிலைமை என்பது தற்பொழுது மாறி இருக்கின்றது. அதை விட காலம் அவருக்கு நீங்கள் கூறியது போல பட்டலந்த வதை முகாம் போன்ற பல முகங்களை கொண்டு வருகின்றது. எனவே அவருடைய நிலைமை கூட எவ்வாறு செல்லும் என்று குறிப்பிட முடியாத பொழுதும் இந்த ஆட்சி வர்க்கங்களாக இருந்த ரணில் தரப்பு மற்றும் மஹிந்த தரப்பு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எதையும் செய்யும் என்பதை இது காட்டி நிற்கின்றது. நிச்சயமாக. ஆக சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் வாய் திறந்தால் அது வெளியில இருக்கிற பலருக்கு ஆபத்தமாக முடிந்துவிடும் என்பதற்காக கூட உதயகம்மன் பிளவனுடைய விஜயம் அமைந்திருக்கலாம். அப்படி கூட அதை பொருள் கொள்ளலாம். நிறைவாக ஒரு கேள்வி, நடக்கவிருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கும் பிள்ளையானினுடைய கைதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? காரணம், அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்னும் கருணா அம்மானும் பிள்ளையானும் 2 இடங்கள்ல பேசுகிற போது சொல்லியிருந்தார்கள். விளையாளேந்திரன் கூட அதை பற்றி சொல்லியிருந்தார். மட்டக்களப்பு, அதாவது தமிழர் தேசத்தை தங்கள் வசப்படுத்துவதற்கு ஜேவிபி முனைகிற ஒரு முனைப்பினுடைய குறிகாட்டியாக கூட இதை கருதலாம் என்று. அதே போல அனுரகுமார திசாநாயக்க வடக்குக்கான விஜயத்தை வேறு திட்டமிட்டிருக்கிறார் மறுபடியும். ஆக உள்ளூராட்சி தேர்தலுக்கும் இந்த கைதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? நிச்சயமாக. இப்படி கூறுங்கள், கடந்த தேர்தலில் வடக்கு கிழக்கில் ஜேவிபி தோல்வியடைந்த மாவட்டம் எது? மட்டக்களப்பு. அங்கேதான் தமிழ் தேசிய, அதாவது தமிழரசு கட்சி பெரும்பான்மையை பெற்றது. ஜேவிபியால் கைப்பற்ற முடியவில்லை. ஏனைய அனைத்து மாகாணங்களையும் மாவட்டங்களையும் ஜேவிபி கைப்பற்றியிருந்தது. அந்த வகையில் மட்டக்களப்பில் முதன்மை வாக்கு பெற்றால் அனைத்து வடக்கு கிழக்கிலும் தங்களுக்கு ஆதரவு இருக்கின்றது என்பதை காட்ட முனைவார்கள். இப்பொழுது பார்த்தீர்களானால் பலாலி வீதி துறப்பு கூட எதற்காக தேர்தல் நேரத்தில் இடம்பெறுகின்றது என்றால் வடக்கிலும் பெரும்பான்மை பெற்றுவிட்டால் அவர்களை பொறுத்தவரையில் சொல்ல போகின்ற செய்தி என்னவென்றால் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம். அதற்கு தடையாக இருந்தது மட்டக்களப்பு மாவட்டம். இப்பொழுது எனவே தமிழ் அரசு கட்சியுடன் மோத முடியாது என்றால் அவர்கள் இந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் இல்லை. அவர்கள் இப்பொழுது மக்களுக்கு தெரிவிக்கின்ற செய்தி என்னவென்றால் உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் அல்லது உங்களை பயப்படுத்தி வைத்திருந்தவர்கள் அல்லது உங்களிடம் பணம் பறித்தவர்கள் அப்போதை நாங்கள் கவனிக்கின்றோம் என்ற பொழுது இந்த தமிழரசு கட்சியின் வாக்கு வங்கியில் கூட சிலர் மாறி தங்களுக்கு வாக்களிக்கலாம். அப்பொழுது தாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தையும் கைப்பற்றலாம் என்கின்ற நிலைமை அவர்களுக்கு ஏற்படும். அதனைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. நான் நினைக்கிறேன் வெறுமனை சிவரேசு துரை சந்திரகாந்தனுடைய கைது என்பதற்கும் அப்பாலே வேறு அதனோடு தொடர்புபடுகிற பல்வேறு புள்ளிகளை இணைத்து இந்த தலைப்பை அணுகி இருந்தோம் என்று மிக்க நன்றி. மிக ஆழமான ஒரு தெளிவினை ஏற்படுத்தியமைக்காக நன்றி. இந்த உரையாடல் இணைந்தமைக்காக நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.